தி லார்ட். கிறிஸ்துக்குள் இருக்கிற அருமையான எல்லா தேவனுடைய ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிற உங்கள் சகோதரன் பாஸ்டர் ராஜ்குமார். சியோன் சபை ஜீசஸ் பிளஸ்ட் இந்தியா அண்ட் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி பெங்களூர் பட்டணத்தில் நாங்கள் கமுகுடநல்லி மற்றும் மத்திக்கரை எலக்ட்ரானிக் சிட்டி 3 இடத்துல ஆண்டுடைய ஊழியங்களை செய்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஊழியமும் சபை ஊழியமும் செய்து வருகிறோம். கடைசி காலமா இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் எல்லா தேவனுடைய சபைகளும் தேவனுடைய மனவாட்டி சபை ஆயத்தப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் உலகமெங்கும் இருக்கிற தேவ ஜனங்களோடு கூட இணைந்து ஜெபித்து வருகிறோம். பிரைஸ் எல்லாம். ஆகையினாலே நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில வந்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு விஷயம் ஆண்டவரை பத்தி. இந்த உலகத்துல எத்தனை கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நிறைய கடவுளை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு பார்க்கும்போது கிறிஸ்தவ மதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யறாரு, உலகின் முக்கிய மதங்களும் அவற்றின் புதிய நூட்களை நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ மதம் பைபிள் என்ன செய்யறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இஸ்லாம் குரானை விசுவாசிக்கிறாங்க. இந்து மதம் வேதங்களை விசுவாசிக்கிறார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்ண வேதம், மேலும் உபனிஷத்துகள், பகவத்கீதா மற்றும் பிற நூல்களை இந்து மதம் என்ன செய்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். யூதர்களும் கூட என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு கூட தனாக் என்று சொல்லி ஒரு வேதத்தை அவர் விசுவாசிக்கிறார்கள். புத்த மதமும் என்ன செய்கிறார்கள், திரிபிடகா என்ற ஒரு புஸ்தகத்தை அவர்கள் நம்புகிறார்கள். சிக் மதம் குரு கிரந்தா சாஹிப் என்ற ஒரு புஸ்தகத்தை விசுவாசிக்கிறார்கள். வேற வேற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெயின் தர்மம், ஆகமங்கள், இன்னும் கூட பார்ஷிய தர்மம் அநேக கிதாப் அக்தாஸ் அப்படி போன்ற ஒரு புஸ்தகங்களை விசுவாசிக்கிறார்கள். சரி, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ கடவுளை விசுவாசிக்கிறார்கள், எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது. ஆனா ரொம்ப கஷ்டம் என்னன்னு சொன்ன ஜனங்களுக்கு எந்த கடவுள் உண்மையான கடவுள், எந்த கடவுள் உண்மையான கடவுள், எந்த ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள பார்க்கும்போது எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்ற கேள்விகளுக்கு பதில் ஒன்றே ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14:6 சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். 1 யோவான் 5:20 சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் அவர் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று சொல்லி. அதனால கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிற ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது பைபிள். பைபிள் கிட்டத்தட்ட 5000 மொழிகளிலே பிரிண்ட் செய்யப்பட்டு இருக்கிறது. 5000 லாங்குவேஜ் பைபிள். உலகத்தில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பைபிள். உலகம் எங்கு கூட அதிகமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த அந்த வழியிலே நடந்து கொண்டு வருகிறார்கள் என்று நாங்கள் உலகமெங்கு கூட பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் பார்க்கும்போது இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போறோம், நாம் பார்க்க போகிறோம். பாருங்க பிரியமானவர்களே, கேள்வி பார்க்கும்போது நம்ம அநேக தெய்வங்களை நம்ம குறித்து பார்க்கிறோம் இல்லைங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், விசுவாசித்து வருகிறார்கள். இஸ்லாம் மக்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் என்று சொல்லி வணங்கி வருகிறார்கள். யூத மக்கள் யாவே என்று சொல்லி கடவுளை வணங்கிட்டு வர்றார். இந்து மதத்தில் என்ன செய்கிறார்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, கணேசர், முருகர், அனுமான், கிருஷ்ணர், ராமர், இந்த மாதிரி அநேக கடவுளை அதை பார்க்க போனா இந்து மதத்துல 333 கோடி கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே,
புத்த மதத்துல என்ன செய்கிறார்கள்? புத்த மதமும் கூட என்ன செய்கிறார்கள்? பகவான் புத்தா என்று சொல்லி புத்தனே என்ன செய்கிறார்? அவர்களும் என்ன செய்கிறார்கள்? ஃபாலோ பண்றார்கள். சிக்க மதத்துல குரு நானக் அவர்களை ஃபாலோ பண்றாங்க. ஜெயின மதத்துல அவர்களும் என்ன செய்கிறார்கள்? ஒரு சில காரியங்களை ஃபாலோ பண்ணுகிறார்கள். சரி, இத்தனை மதத்துல இத்தனை கடவுள் இங்க இருக்கிறார்களே, இதுல யார்தான் உண்மையான கடவுள், யார்தான் மெய்யான கடவுள் என்று சொல்லி குழம்பி போயிருக்கிறார்கள். ஜனங்க உலகத்துல வந்துட்டு அநேக விதத்துல என்ன செய்றார்கள்? மிஸ்கைட் ஆயிருக்கிறாங்க. கடவுளை பத்தி அறிவில்லை, கடவுளை பற்றி ஞானம் இல்லை. அதனால நான் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவுசெய்து சீரியஸா கேளுங்க. நம்ம கடைசியில ஜெபம் பண்ணலாம். எல்லா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இந்தியாவில 150 கோடி கிட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைனாவில அதே போல 100க்கும் அதிகமான கோடிக்கணக்கான ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் சைனா, இந்தியா, அதுக்கு அடுத்து சைனா. இப்படியாக உலகம் எங்கு கூட நாங்கள் பார்க்கும்போது 850 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த 850 கோடி ஜனங்கள் மத்தியத்துல உண்மையான இறைவன் யார் என்று சொல்லி கன்ஃபியூஷன்ல இருக்கிறதான அநேகர் இருக்கிறார்கள். ஆனா 3 மதத்துல, அதாவது கிறிஸ்தவ மதம், யூத மதம் மற்றும் முஸ்லிம் மதத்துல ஒரே கடவுள் இருக்கிறார் என்று சொல்றார். கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவ கடவுள் என்று விசுவாசிக்கிறார்கள். முஸ்லிம் மக்கள் அல்லாஹ் ஒருத்தரே தேவன் என்று விசுவாசிக்கிறார்கள். யூதர்கள் யாவே அவர் ஒருவரே தேவன் என்று விசுவாசி. மற்ற நம்ம ஹிந்து மக்கள் என்ன செய்றார்கள்? 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்புகிறார்கள். சோ இங்க பைபிள் என்ன சொல்றது? உபாகம் 6:4, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், கடவுள் என்றவன் ஒருவர் தான். 2வது உபாகம் 4:35, கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு ஒருவர் இல்லை. உபாகம் 4:39, மேலுள்ள வானத்திலும் கீழுள்ள பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறொருவர் இல்லை. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஏசாயா 43:10, எனக்கு முன்னும் எந்த தேவனும் உண்டாகவில்லை, எனக்கு பின்னும் ஒருவனும் உண்டாக மாட்டான். ஏசாயா 44:6, நானே முதல்வனும் நானே கடைசியும், என்னை தவிர தேவன் இல்லை. ஏசாயா 44:8, என்னை தவிர வேறு தேவன் உண்டோ? இல்லை, நான் அறிந்த வேறு கண்மலை இல்லை. ஏசாயா 45:5, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. ஏசாயா 45:6, என்னை தவிர வேறொருவர் இல்லை. ஏசாயா 45:18, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பிரியமானவர்களே, பாருங்க, ஏசாயா 45:21-22 நாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னை தவிர வேறு தேவன் இல்லை, என்னை நோக்கி ரட்சிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தவிர வேறு தேவன் இல்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசும்போது மார்க் 12:29 சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுல் போதிக்கிறது என்னென்று சொன்னால், ரோமர் 3:30 தேவன் ஒருவரே என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 8:4, ஒரே தேவனை தவிர வேறு தேவன் இல்லை. 1 கொரிந்தியர் 8:6 வாசிக்கும் போது, நமக்கோ ஒரே தேவன் இருக்கிறார், அவர் பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லி. கலாத்தியர் 3:20, தேவன் ஒருவரே. எபேசியர் 4:6, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:5, தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. யாக்கோபு புஸ்தகம் போதிக்கிறது, யாக்கோபு 2:19, தேவன் ஒருவர் என்று நீ விசுவாசிக்கிறாய், அது நல்லது. அல்லேலூயா. ஒரே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே தேவன் இருக்கிறார், ஒரே கர்த்தர். பழைய ஏற்பாட்டு யெகோவா தேவனே, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, இவர் இருவரும் ஒருவரே. வேதம் சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3:10 நாம் வாசிக்கும் போது, தேவ பக்திக்குரிய ரகசியம் என்ன என்று சொன்னால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் பவுல் அதை எடுத்து சொல்லுகிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வானாதி வானங்களை படைத்த தேவன்
சர்வ பூமியை படைத்த தேவன், எல்லா மனிதர்களை படைத்த தேவன் மாமிசத்தில் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது பைபிள் சொல்லுகிறது. வேற எந்த ஒரு மதத்திலையும் எந்த ஒரு வேதத்திலையும் சொல்லப்படாத ஒரு சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மாமிசத்துல வந்தார். குர்ஆன்ல கூட இது சொல்ல மாட்டார், பகவத்கீதையில இது சொல்ல மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, வேதங்களில் ருக்வேத, யஜுர்வேத, அத்தர்வவேத, சாமவேத, அப்புறம் உபனிஷத்துக்களை கடவுளை பற்றி அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனா தெளிவாக பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். பிள்ளைகளும் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களா இருக்கிறதுனால அவரும் அவர்களை போல் ஆனார் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? எதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார்? கடவுள் ஏன் இருக்கிறார்? ஏன் நம்ம அவரை ஆராதிக்கணும்? ஏன் அவரை நம்ம பின்பற்றணும்? ஏன் அவரை விசுவாசிக்கணும்? ஏனென்றால் அவர் பாவங்களை மன்னிக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு வாழ வேண்டிய வழிகளை காட்டி நம்மோடு கூட அவர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்கள் அவர் கூட இருக்கிறார். ஜெபங்களை கேட்கிறார், உதவிகளை செய்கிறார், தேற்றுகிறார், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். பிள்ளைகள் பாக்கியத்தை கொடுக்கிறார், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் செய்கிறார், வீடு இல்லாதவங்க வீடு கட்டுகிறார், கடன் பிரச்சனை கடனை தீர்க்கும்படியாக வழிகாட்டுகிறார், சுகவீனமா நோயா இருக்கிறவங்களுக்கு நோயிலிருந்து விடுவிக்கிறார், பாவத்தில் விழுந்தவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், மோட்சம் தேவையா இருக்கிறவர்களுக்கு மோட்சத்தை, பரலோக ராஜ்யத்தை, கைலாசத்தை அவர் கொடுக்கிறார். இத்தனையும் செய்கிறார் என்று சொல்லி பைபிள் தெளிவா திட்டமாய் சொல்கிறது. ஆதனால என் அன்பு தேவனுடைய ஜனமே, இது ஒரு கதை இல்லை. திஸ் இஸ் நாட் ஸ்டோரி. ஐ அம் டெல்லிங் this is true. நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது உண்மை. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். சின்ன வயசிலிருந்து ஒரு 5 வயசிலிருந்து 13 வயசு வரைக்கும் என் தகப்பனும் என் தாயும் வீட்டுல எல்லா ஒரு கோயிலை போல வீடு முழுதுமாக போட்டோகள் வைத்துக்கொண்டு, எல்லா தெய்வத்தைகளை போட்டோகளை வைத்துக்கொண்டு, ஒரு பூஜை ரூம் இருக்கும், அந்த பூஜை ரூம்ல கூட போட்டோகள் வைத்துக்கொண்டு பூஜைகள் எல்லாம் செய்வார்கள். நாங்களும் செய்வோம். ஒவ்வொரு வருஷமும் எல்லா பண்டிகைகளும் நாம் செய்வோம். ஒவ்வொரு வருஷத்திலும் எல்லா கோவில்களுக்கும் நாம் போவோம், எல்லா இடத்துல போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவனை வணங்குவோம், முருகனை வணங்குவோம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் இவங்களை வணங்குவோம், முருகரை வணங்குவோம், ஐயப்பனை வணங்குவோம், கணேசனை வணங்குவோம், லக்ஷ்மி சரஸ்வதியை வணங்குவோம், இல்லைங்களா? அந்த நாட்களில வந்துட்டு சாய்பாபா வணங்குவோம். அந்த நாட்களில் எல்லா தெய்வதைகளை வணங்கினாலும் எங்களுக்கு கிடைத்த ஒரு பிரதிபலன், ஆசீர்வாதம் என்னென்று சொன்னால், எங்க தகப்பன் ரொம்ப சிக்காயி என்னுடைய 13வது வயசுல இறந்து போனார். அவர் இறந்து போறதுக்கு முன்பாக குடும்பத்தில் அநேக குழப்பங்கள், பிரச்சனைகள் வந்து என் குடும்பத்தில் 2 பிரதர்ஸ் குடும்பத்திலிருந்து வெளியே போகக்கூடிய கஷ்டங்கள் வந்தது. அவர்களும் வெளியே போய் விட்டார்கள். குடும்ப சிக்கலாகிவிட்டது. கஷ்டத்துல நாங்கள் வளர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அது கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நிறைய வந்ததுனால நான் என் தகப்பனும் என் தாயை வணங்கி வந்த அந்த கடவுளை எல்லாம் போய் பூஜை செய்து, கடவுளே எங்க குடும்பத்தை நல்ல செய்யுங்க, நல்ல செய்யுங்க, நல்ல செய்யுங்க என்று சொல்லி எந்தெந்த தெய்வத்தைகளாம் நான் போய் வணங்கினதுண்டு. தர்மஸ்தலுக்கு போனதுண்டு, திருப்பதிக்கு போனதுண்டு, சிக்க மதுரை என்று சொல்லுவாங்க, சனி மகாத்மா, அங்க போனதுண்டு, பல கோவில்களுக்கு போனதுண்டு. ராகவேந்திர கோயிலுக்கு, சாய்பாபா கோயிலுக்கு, எல்லா கோயில்களுக்கு போய் எல்லா சாமியை வணங்கி சாமிகளுக்கு இடத்தை கேட்டது ஒன்னேன். சன்மாத்மா கதை கூட நான் எத்தனையோ வருஷம் கேட்டு இருக்கிறேன். எத்தனையோ இடத்துல போய் நான் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறேன், ஜோதிஷம் கேட்டு இருக்கிறேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில கடவுளே இல்லை என்று நாஸ்திகன் ஆகிவிட்டேன். அந்த சூழ்நிலையில நான் வாழும்போது எனக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை, மரித்து போலாம் என்று சொல்லி இருந்த நாட்களிலே ஒரு சகோதரன், என் அன்பு சகோதரன், என்னுடைய நண்பர் திவாகர், அவர் வந்து எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்வார். அவருடைய மாமா பிரேம்குமார் பிரதர், அவர் வந்து எனக்கு சத்தியத்தை சொன்னார். இன்னொரு சிநேகிதர் பால்நாத், அவரு கூட ஆண்டவராக இயேசுப்பை பற்றி எனக்கு சுஷன் சொல்லி எனக்கு தேவன் இவர் தான் என்று சொன்னார். நான் ரொம்ப நாட்களாக அதை நம்பல. ஒரு நாள் நான் மனசுல வேண்டிக் கொண்டு, நீரே தெய்வமானால் எனக்கு சமாதானம் வேண்டும், கொடுத்தால் நான் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு நாள் என் உள்ளத்திலே நான் பேசிக்கொண்டேன். அவர்களும் ஒரு நாள் தேவனுடைய சுவிசேஷம் சொல்லும் போது எனக்கு வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்து
அது அப்படியே வந்து என்னை நோக்கி வந்து என்னை தொட்டு சமாதானம் வந்தது. அந்த நாளில நான் நம்பினேன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று. என்னுள்ளத்துல சமாதானம் வந்ததுனால, என்னுள்ளத்துல மகிழ்ச்சி வந்ததுனால, என்னுள்ளத்துல இருந்த பாரமும் துக்கம் கவலை எல்லாம் போனதுனால அன்றைக்கு நான் நம்பினேன். என் வீட்டுல போய் நான் அன்றைக்கு இயேசுவை தான் இனிமேல் வணங்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்துக்கொண்டு என் வீட்டிலிருந்து நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். இயேசுவை தேட ஆரம்பித்தேன், வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, அதிலிருந்து பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, அநேக போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்து நானும் என் குடும்பமும் என்னுடைய தாய் என்ற சகோதரர் எல்லாருமே கூட ஆண்டவர் கிருபையினாலே 92ஆம் ஆண்டிலிருந்து இப்போது 2026ஆம் ஆண்டு நாங்கள் நினைத்து பார்க்கும்போது எத்தனையோ மடங்கு கர்த்தர் நல்லா வைத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கஷ்டத்தின் சூழ்நிலை எல்லாம் மாற்றினார், துக்கத்தின் சூழ்நிலை மாற்றினார். எங்க சகோதரர் நம் குடும்பம் பிரிந்து வேறு வேறையா இருந்த எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால கூட்டி சேர்க்கப்பட்டு எல்லாரும் கூட நல்ல நிலையில இருக்கத்தக்கதாக ஆண்டவர் செய்தபடினால உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், தயவு செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்க. நான் ஒரு நாஸ்திகனா இருந்து தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று இருந்து எனக்கு யார் கடவுள் என்று தெரியாமல் இருந்த நாட்களிலே என் அன்பு சகோதரர்களே கர்த்தர் கிருபையா கொடுத்து திவாகர், பிரேம்குமார் பிரதர், பால்நாத், இவர் 3 பேர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி எனக்கு சுவிசேஷமாய் சொல்லி என்னை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தினார்கள். சபைக்கு நேராக நடத்தினார்கள், வேதத்துக்கு நேராக நடத்தினார்கள். கர்த்தர் அவருடைய கிருபையினாலே ஆவிக்குரிய ஊழியங்களை கொடுத்து ஆவிக்குரிய ஊழியக்காரர் மூலமாக நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சில ஊழியத்தின் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு அதுக்கடுத்து நான் ஊழியத்துக்கு கர்த்தர் அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்து கொண்டு கான்ட்ராக்டிங் செய்து கொண்டிருந்தேன். வாட்டர் பியூரிஃபையர் மெக்கானிக்காகவும் அது சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீலராகவும் இருந்தேன். பிரியமானவர்களே, அந்த சின்ன வயசுல எனக்கு ஒரு 18 வயசுல நான் ஒரு கான்ட்ராக்டர் லைசன்ஸ் நான் எடுத்து ஒரு கடை வைத்து நான் வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த நாட்களில கடவுளின் ஊழியத்துக்கு அழைத்து அவருடைய ஊழியத்தை செய்யும் சிலாக்கியத்தை கொடுத்தார். 35 ஆண்டு கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியங்களை கர்த்தருடைய கிருபையினால் செய்ய பயிற்சி எடுக்க இன்னும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் கூட ஆண்டவருக்கு ஊழியர் செய்யணும் என்று நல்ல வாஞ்சியோடு இருக்கிறேன். நான் சொல்லுகிற ஒன்றே ஒன்று, எல்லா மதங்களில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அல்லாவே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிறிஸ்தவ மதத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவத்துல ஒரே கடவுள் இருக்கார் என்று போதிக்கிறார்கள். இங்க ஏழை பணக்காரன் என்றது இல்லை. இந்த சபைக்குள்ள வந்த பிறகு இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பார்க்கறது இல்லை, அந்த மொழி இந்த மொழி என்று பார்க்கறது இல்லை. எல்லாரும் ஈக்குவல் தான். ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க, சபைக்கு போகும்போது வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை எல்லா குடும்பமா போகணும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? சபைக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு கிறிஸ்தவங்களுக்கு கூட வீட்டுல இருக்கக்கூடாது. அது தேவ கட்டளை. அது ரொம்ப அருமையா இருக்குல்லவா? 2வது பார்க்கும்போது 10 கட்டளை கொடுத்திருக்காங்க கிறிஸ்தவ ஒரு வேதத்துல. என்னென்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க கூடாது என்று சொல்லி, ஒரே தெய்வத்தை ஆராதிக்கணும் என்று சொல்லி, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, ஓய்வு நாளை அசட்டை பண்ணக்கூடாது, தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். இப்படி எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை கொடுத்தபடினாலே இந்த ஒரு மார்க்கத்துல போகும்போது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அருமையா சொல்லி தராங்க. நானும் உலக பிரகாரமா இருந்தேன். ஆனா கடவுளுக்குள்ள வந்த பிறகு இந்த உலக பிரகாரமான எல்லா விளையாட்டு, எல்லா பாவ காரியங்கள் எல்லாம் விட்டு கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா வாழ தேவன் என்னை வழி நடத்தினார். அதனால ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள வரும்போது அவர்களை ஒரு நீதிமானாக மாற்றி அவருடைய இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்து அவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு பரலோகம் சேர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கூட என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொருத்தருக்கும் நல்ல டீச்சிங் செய்கிறார்கள். அதனால பிரியமானவர்களே, தவறானதல்ல, ஒரே தேவன் இருக்கிறார் என்று சத்தியத்தை சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, உலகத்துக்கு முன்பாக உலக தோன்றின பிறகு கூட இன்றைக்கு கூட எப்போது ஒரே தேவன் தான் இருக்கிறார். ஆனால் அநேக பல காரணங்கள் நிமித்தமாக வேறு வேறு தெய்வங்களே செய்து கொண்டார்கள். இயேசப்பாவுக்கு பரலோகத்திலே 3 கூட்டங்கள் இருந்தது. லூசிபர், கேப்ரியல் மற்றும் மிகாயல் தூதர்கள். அந்த லூசிபர் என்றவர் தேவனுக்கு ஆராதனை செய்கிற கேருபியாக இருந்து அவன் அந்த பரலோகத்துல தன்னைத்தான் தேவனுடைய சமூகத்துல அவரை விட
அதிகமா உயர்த்தி கொண்டதினாலே அவனவருடைய கூட்டத்தார் கீழே தேவனால் சபிக்கப்பட்டு தள்ளப்பட்டார்கள். அவருடைய கூட்டம் தான் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டு, ஜனங்களை மோசப்படுத்தி கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? உண்மையான தெய்வத்தை வராமல் தடை செய்து கொண்டு இருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஒரே தேவன் இருக்கிறார். ஆனா அநேக தெய்வங்களை சாத்தானானவன், பிசாசானவன் மனிதர்களை கொண்டு என்ன செய்தான்? வெவ்வேறு விதமான உருவங்களை, ஒவ்வொரு சொரூபங்களை வைத்து, ஒவ்வொரு பெயர்களை வைத்து ஆராதிக்கும்படியாக, தொழில் கொள்ளும்படியாக எவ்விதமாக பிசாசானவன் அநேக ஒரு காரியங்களை, தெய்வங்களை நிறுத்தி விட்டான். அதனால தயவு செய்து பிசாசு சொல்லுகிறதான தெய்வங்களை தேடி போகாதீங்க. ஒரே தேவன் இருக்கிறார். உங்களுக்கு, எனக்கு, எல்லா மதத்துக்கு, எல்லா ஜாதிக்கு, சர்வ சிருஷ்டிக்கு ஒரே தேவன். அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. விசுவாசிங்க. நான் விசுவாசித்தேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில அநேக தேவன் நேரடியாக என்னை என்ன செய்தார்? சந்தித்தார். பிரியமானவர்களே, நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்தார்? சமாதானம் கொடுத்தார். அதுக்கடுத்து ரெண்டாவது, நான் ஒரு வாலிப மீட்டிங்ல நான் இருக்கும்போது எஸ்ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக யார் என்னது காரியமாக போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசி என்னுடைய ஊழியத்தை செய்வா என்று சொல்லி ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அதுக்கடுத்து ஊழியத்துக்கு நான் வந்த பிறகு கர்த்தர் வந்துட்டு ஆதியாகமம் 12:1-2-3 படியாக நான் உன்னை ஆபிரகாமை போல உன்னை அழைக்கிறேன், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் வா என்று சொல்லி அழைத்து அந்த மூலமாக நான் அவருடைய ஊழியத்தில் நான் போக கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இப்படி தேவன் ஒவ்வொரு விஷயத்துல பேசி வழி நடத்தினார். ஒரு முறை எனக்கு ஊழியத்தின் பாதையில ஊழியத்தை உதவி செய்து கொண்டது ஒரு அம்மா சடன் என்ன செய்தார்கள் என்றால், இனி வராதிங்க நீங்க ஊழியத்துக்கு என்று சொன்னார்கள். எதுக்கு என்று சொன்னால், அவருடைய வீட்டுல நான் என்னுடைய கல்யாண விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் சொன்னேன். அவருடைய குடும்பத்துல 2 பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவர் தேடிக்கொண்டிருந்தார். சடனா அது ஒரு ஷாக்கா இருந்தது. அதனால அவருக்கு ஒரு சோர்வா இருந்தது. எங்க பிள்ளைகளுக்கு இன்னும் ஏஜ் ஆயிருக்கு, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால இவங்களுக்கு சீக்கிரமானது. அதனால அவங்க அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இங்க நீ வராதிங்க, இந்த ஊழியத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்காக ட்ரை பண்ணேன், நானும் உங்களுக்காக பிள்ளைகளை பார்த்து செட் ஆகலை. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஷ் ஆனது, மனசுக்கு வருத்தமானது, கைவிட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையில எனக்கு யாரும் உதவி செய்யறவங்க இல்லை. அந்த சூழ்நிலை நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணினேன். அந்த ரூம்ல அம்மா ஒரு 5 நிமிஷம் அந்த ரூம்ல ஜெபம் பண்றேன்ட்டு அவங்க வீட்டுல ஒரு ரூம்ல நான் ஜெபம் பண்ணேன். கடவுளே, கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த தாயார் எனக்கு உதவி செய்து கொண்ட அந்த ஊழியத்துல இப்போது இந்த தாயார் நீங்க வராதீங்க, நீங்க உங்க ஊழியத்தை பார்த்துக்கங்க அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு யாரும் உதவி செய்வார் என்று சொல்லி அழுத போது அந்த ரூம்ல சடன்னா ஆண்டவர் பிரசன்னானார். அங்க இறங்கி வந்துட்டார். என் கண்ணு திறந்து பார்க்க முடியல. ஆனா அந்த ரூம்ல வெளிச்சம், தெய்வ பிரசன்னம் வந்ததை நான் என் உள்ளத்துல கிரகிக்க முடிந்தது. ஒரு சத்தம் கேட்டது, என் மகனே, உனக்கு என்ன வேணும் கேள், நான் தரேன் என்று சொன்ன ஒரு சத்தம் கேட்டேன். கேட்ட உடனே நான் நன்றா புரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்க இடத்துல, என் துக்க நேரத்துல, என் கஷ்ட நேரத்துல, இப்போது எல்லாரும் என்னை கைவிட்ட சூழ்நிலையில ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை சொன்ன நீரே எனக்கு போதும்ப்பா. நீ என் வாழ்க்கையில் இருந்த போது, என் கூட இருந்த போது நீதான் எனக்கு வேணும். உங்க ஆசீர்வாதமும் உங்க கிருபையும் உங்க தயவு இருந்தா எனக்கு போதும் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட அவ்வளவுதான் நான் சொன்னேன். மறைந்து போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஊழியத்தின் பாதையில் அநேக பாடுகள் வரும்போதெல்லாம் தேவன் தம்முடைய வசனங்களை கொடுத்து என்னை நடத்தினார். பிரேமானவர்களே, ஒரு முறை நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே சத்துருடைய போராட்டங்கள், பிசாசுடைய போராட்டங்கள் என்று சொல்லி அநேக ஊழியர்கள் என்ன செய்வார்கள், அங்கே போயிட்டு வந்தாலே ரொம்ப போராட்டத்தை சந்திக்கிறார்கள். அவங்க ஒரு விவசாயி, அவங்க நல்ல தோட்டத்தை செய்து அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்து எல்லா காய்கறிகளை நல்லா என்ன செய்வாங்க, விளைய செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள் எல்லாம் செய்து அந்த கிணறுல போடுவாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ராத்திரி என்னை பிடித்து கொண்டு சில பிசாசனுடைய கிரியைகள் என்ன செய்தது, என் காலை பிடித்து கொண்டு இழுக்கிற மாதிரி, என் உடம்பெல்லாம் முறுக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பலவீனங்கள் வந்தது. தூக்கத்துல நான் இருக்கிறேன். அப்போது என்ன செய்ய எனக்கு தெரியல. ஆண்டவரே, என்னப்பா இப்படி எல்லாம் ஆகுது என்று சொல்லி நான் என் உள்ளத்துல சொல்லிக் கொண்டு இருக்கிற தூக்கத்துல அப்போது ஆண்டவர் எழும்பி சங்கீதம் 91:14-16 படி என்று சொன்னார்கள். அந்த வசனத்தை எடுத்து படிக்கலாம் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டு அந்த படிக்கலாம் என்று நினைத்து உடனடியாக அந்த அசுத்தாவுடைய போராட்டம் பலவீனம் என்னை விட்டு போய்விட்டது.
அதுக்கடுத்து எடுத்துப்படுத்திதான் அவன் இடத்த வாஞ்சியா இருக்கிறவன் அவனை நான் விடுவிக்கிறேன் வார்த்தை வந்து அன்றிலிருந்து அந்த பிசாசின் போராட்டம் என்னை தாக்குனது கிடையாது. தேவ கிருபை. இன்னொரு வாட்டி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு சர்பம் வந்தது. ஒரு கத்தி ஆண்டவர் கொடுக்கிற அது இப்படி நான் பண்ணுகிறேன், அப்படியே அது வெட்டப்பட்டு அது விழுந்தது. அப்போ ஆண்டவர் சொன்ன பிசாசின் மேல உனக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கண்டு. லூக்கா 10:19 ஆண்டவர் சொன்னார், பாம்புகளை தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமைகளை மிதைக்க உனக்கு அதிகாரம் கொடுத்து ஒன்று தீங்கு செய்யாது என்று சொல்லி அந்த மாதிரி ஆண்டவர் பேசி என்னை பலப்படுத்தினார். இன்னொரு முறை வந்துட்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்து ஒரு கேடகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக வில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறதே ஒரு கேடகமாக அவர் வந்து இருக்கிறார். அப்போது ஆண்டவர் பேச, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் அநேக விதத்துல பேசினாருங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி ஏசப்பா பேசியிருக்காரு, நிறைய டைம் பேசியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு முறை நான் ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்காரர், நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர், நமக்கும் அவருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்தது. திடீரென்று சொல்லி 2005ஆம் ஆண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு போய் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்து ஊழியம் நல்லா இருக்கிறது. அந்த ஊழியத்துக்கு ஒரு 2 வருஷம் ஆன பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருக்கு நமக்கு ஒரு மனஸ்தாபம். 2008 அவருக்கு நமக்கு மனஸ்தாபம் வந்து ஆண்டவர்கிட்ட மனகால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், மகனை நீ யோசிக்க வேண்டாம், உனக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிற, நீ நான் கொடுக்குற ஊழியத்தை செய், வா பெங்களூருக்கு என்று சொல்லி ஆண்டவர் மைசூர் பட்டணத்துல என்னை கூப்பிட்டு எனக்கு சொல்லி பெங்களூர் பட்டணத்தில் கொண்டு வந்து கமோனலில் ஊழியத்தை கொடுத்து ஊழியங்களை செய்து கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கார். ஆகனால பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கமோனலி பகுதியில் 2 ஆத்துமாக்கள் இருந்தார்கள். அவர் மூலமாக நான் சபை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். சபைக்கு ஒரு பேரு கேட்டு ஆண்டவர் சீன் என்று கொடுத்தார். அதுக்கடுத்து ஊழியங்களுக்காக ஒரு பேர் கேட்ட ஜீசஸ் பிளஸ் இந்தியா வேர்ல்ட் மினிஸ்டர் கர்த்தர் கொடுத்தார். அதனால ஒவ்வொரு நேரமும் கூட நான் என்ன செய்வேன், ஆண்டவரை கேட்பேன், ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன். ஒரு 3 நாள், 7 நாள், 14 நாள், 21 நாள், 40 நாள் அநேக முறை நான் செய்து ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஏசப்பா கிட்ட இந்த அநேக வரங்களை கிருபைகளை வாங்கி கொண்டு ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். ஹீலிங் என்ற என்ன தெரியாது, சுகமளிக்கிற வரம் ஆண்டவர் கொடுத்தார். தீர்க்க தரிசனம் என்ன தெரியாது, தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர் கொடுத்தார். அந்நிய பாஷை என்றால் தெரியாது, அந்நிய பாஷை வரத்தை கொடுத்து. தரிசனம் என்றால் தெரியாது, தரிசனம் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும் கிருபைகளை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. மரித்தவர்களை கூட ஆண்டவர் எழுப்பினார். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை கொண்டு பலத்த காரியங்களை ஆசீர்வாதங்களை தேவன் வந்து செய்தபடினால உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒன்றே ஒன்று, இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். ருசித்து பாருங்க, எத்தனை தெய்வங்கள் இருக்காங்க, ருசித்து பாருங்க. இந்த கிறிஸ்தவத்துல வந்துட்டாங்க, கிறிஸ்துவை நம்பிட்டாங்கன்றல்ல, கிறிஸ்து ஒரு நல்ல கடவுள். அவரை போல ஒரு நல்ல கடவுள் இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாது. அன்பிலே இருக்கட்டும், இரக்கத்துல இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கூட நல்ல கடவுள். எத்தனையோ தெய்வங்களை பார்க்கிறோம், எத்தனையோ தெய்வங்களை வணங்குகிறோம், ஆனா எந்த தெய்வமும் பதில் கொடுக்காது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து உங்க கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார், உங்க தேவைகளுக்கு பதில் கொடுக்கிறார், உங்க கஷ்டங்களுக்கு, போராட்டங்களுக்கு, துன்ப துயரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறார். தயவு செய்து நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க அவங்கள என்ன செய்து பாருங்க, விசுவாசித்து பாருங்க, நம்பி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. அவரு நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வார், தன்னை வெளிப்படுத்துவார். அவங்க உங்க தேவைகளை சந்திப்பாங்க, கண்ணீரை துப்பா. இந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். இவர் ஒருவரே தேவன், இவரை தவிர வேறொரு தெய்வன் இல்லை. அதனால இந்த தெய்வனை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை அறியாம, உண்மையான தெய்வத்தை அறியாம இருக்கிறபடினால ஒரு ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சென்னை முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிறதான எல்லா ஜனங்களுடைய மன கண்களை திறந்தருளும் சுவாமி. அப்பா, இந்து மதத்துல, ஆண்டவரே, முஸ்லிம் மதத்துல, கிறிஸ்தவ மதத்துல, யூத மதத்துல, சிக்கு மதத்துல, ஆண்டவரே, புத்த மதத்துல, பார்சி மதத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் எல்லாரும் கூட சத்தியத்தை அறிய வேண்டும் என்று, சத்தியத்துல அவர்கள் வர வேண்டும் என்று, அந்த சத்திய தேவனாகிய உண்மை அறிந்து கொண்டு உங்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்தில் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, ஒருவருடைய ஆத்மா கூட நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு, ஒவ்வொரு வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டங்கள், துன்ப துயர்கள், கண்ணீர், வேதனைகள் இராதபடிக்கு இயேசப்பா
எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க, எல்லாரும் நீங்க தொடுங்க, எல்லாருடைய துக்கங்களை சந்தோஷமா மாற்றுங்க, எல்லாருக்கும் ஒளியாய் வாங்க அப்பா. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல போதித்து ஜீவனுள்ள பாதைகளை எல்லாரும் நடத்துங்க. அப்படி நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற எல்லா 250 ஆண்டவரே தேசங்களும் கரத்துல கொடுக்கிறோம். 850 கோடி ஆத்துமங்களும் கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட 100 கோடி சபைகளை கட்டுங்கப்பா. 100 கோடி நல்ல அப்போஸ்தல உலகம் இங்க அனுப்பி ஆண்டவரே உங்க ரட்சிப்பை ஆண்டவரே சுவிசேஷமாய் அறிவித்து ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவராஜ்யத்தில் வர கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்டதான் எல்லா தேவ சபைகள், மனவாட்டி சபைகள் எல்லாம் கூட வருகைக்கு ஆயத்தப்படட்டும், ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரையும் ஆசீர்வதிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம், மரநாதா. காட் பிளஸ் யூ ஆல்.